24 வருடங்களாக இந்த நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் சிகிச்சை செய்து வருகின்றேன். போன மாதம் நாம் 1977ஆம் வருஷம் வைத்தியம் பண்ண 2 நோயாளிகளை பார்த்தேன். குணமடைந்து நன்றாக இருக்கின்றார்கள். அதை பார்க்கும்போது நாம் இன்னமும் இந்த சேவையை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சியும் ஏற்படுகின்றது. இந்த நிகழ்வு பல வருடங்களாக நடத்தி கொண்டு வந்தோம். கொரோனா காலத்தினாலே அழைக்கப்பட்டது இந்த வருடம் மீண்டும் ஆரம்பிக்கிறோம். இதனுடைய முக்கியமான நோக்கம் இந்த நோயிலிருந்து மீண்ட போராளிகளுக்கு நமது வாழ்த்துக்களையும் சொல்லி அவருடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்வது. இரண்டாவது, இந்த நோயை பற்றிய பயம் வேண்டாம், இதை நிச்சயமாக குணப்படுத்த முடியும் என்ற செய்தியை உலகுக்கு தெரிவிப்பது. மூன்றாவது, இந்த நிகழ்ச்சியினாலே புற்றுநோயை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சி மற்றவர்களுக்கு ஏற்படுத்துவது. ஆக புற்றுநோய் வருவதற்கு முக்கியமான காரணங்கள் புகை, மது, உடல் பருமன், அசைவ உணவு, ரசாயன ஆலைகள், கலப்படம், இன்னும் பல கிருமிகளினாலே HIV, HPV, ஹெப்படைட்டிஸ் வைரஸ் போன்ற கிருமிகளினால் மற்றும் பல காரணங்களினாலே வருகின்றது. ஆக இது ஒரு நோய் தான், இது ஒரு சாபக்கேடு அல்ல. எனக்கு ஏன் வருவது என்ற ஒரு மனோபாவம் தேவையில்லை. சுமார் 10% பரம்பரை நோயினால் வரலாம், 90% நம்முடைய வாழ்க்கை முறையினாலே வருகின்றது. எனவே இதை வராமல் தடுத்துக் கொள்வது மிகவும் முக்கியம். அதற்கு ஒரு நெறியான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். புகைப்பிடிக்காமல், மது அருந்தாமல், அசைவ உணவு அதிகமாக உண்ணாமல், பால் பொருட்கள் அதிகம் உண்ணாமல், ஜங்க் ஃபுட் என்று சொல்கின்றோமே அதை தவிர்த்து நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள பயிற்சி செய்து நம்முடைய இம்யூனிட்டியை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இது வருமுன் காப்பது, வந்தவன் காப்பதற்கு நாம் அதை பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி வேண்டும். 40 வயதுக்கு மேல் வருடம் ஒரு பரிசோதனை செய்து கொண்டால் ஆரம்ப நிலையிலேயே இந்த நோயை கண்டுபிடிக்க முடியும். சில நோய்களுக்கு இப்பொழுது ரத்தத்திலேயே அந்த மாதிரி புற்றுநோய் வரலாம் என்கிற அறிகுறியை காண முடிகின்றது. எனவே பரம்பரையாக வருகின்ற வியாதிகளுக்கு ரத்தத்தின் மூலமாகவே ஜெனட்டிக் டெஸ்ட் மூலமாக அதை கண்டுபிடிக்க முடியும். அதைவிட வருடம் ஒரு முறை 40 வயதுக்கு மேல் அதிகம் பேர் செக்கப், மாஸ்டர் செக்கப் செய்து கொள்கின்றார்கள். அதோடு கேன்சர் செக் சேர்த்து செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் ஆரம்ப நிலையிலேயே நாம் இதை கண்டுபிடிக்க முடியும். அப்பொழுது சுலபமாக இந்த வியாதியை குணப்படுத்த முடியும். ஆக நேரமின்மையால் அதிகம் பேசவில்லை. உங்களை வாழ்த்துவதற்கு வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பெரியோர்கள், சமுதாய ஆன்மீக பார்வை கொண்டவர்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எனக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இந்த விழாவை உங்களோடு கலந்து கொண்டாடுவதற்கு மிகுந்த சந்தோஷம் நினைவு வருகிறது. நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நெறியோடு இருந்தால் இந்த வியாதியை நம்ம தடுத்துக் கொள்ளலாம். நீங்கள் இந்த விழாவிற்கு வந்த இந்த அனைவரையும் வாழ்த்தி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வல்லமுடன். ஒழுக்கத்தால் உலகையே நட்பு கொள்ளும் அன்புகளை தந்துகின்ற அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கி மெடிக்கல் ட்ரஸ்ட் நடத்தும் வசந்தம் என்ற அருமையான நிகழ்வுக்கு வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய மருத்துவர்
எஸ். சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும், அவருடைய துணைவியார் வசந்தம் அம்மையார் அவர்களுக்கும், மூத்த மகன் டாக்டர் சுந்தர் அவர்களுக்கும், இளைய மகன் முத்து அவர்களுக்கும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும், என்னோடு பேச வந்திருக்கக்கூடிய ஆளுமைகளான ஊருபா குரூப்ஸ் டைரக்டர் ஆர்கே செல்வமணி, திருப்பதியிலிருந்து டயக்கம் இருந்திருக்காங்க, இவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதுடன் இந்த பிஎஸ் மெடிக்கல் ட்ரஸ்டுடைய ஹாஸ்பிட்டலுடைய டாக்டர்ஸுங்க, மருத்துவர்கள், அதுக்கூட உதவியான மருத்துவர்கள், கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து வெளிவந்து ஆரோக்கியம் இருக்கிறவங்க, பைக்கில் பார்த்து இருக்கிறவங்க, நண்பர்கள், வெல்விசர்ஸ் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்துட்டு இருந்து 6 வருஷம் வச்சு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறதாக ஐயா சொன்னாங்க. இன்னைக்கு நான் ஐயாவையும் அம்மாவையும் நேரடியாக பார்க்குறேன். அந்த பார்க்கறதுக்கு காரணம் இருக்கிறது என்னுடைய அறிவியல் என்ற பெரம்பலூர் ராஜா ரயில்வேஸுடைய மகேஷ். எனக்கு 30 வருஷம் ஒரு பழக்கம். அவருக்கு இந்த நோய் பாதிக்கப்பட்டோன்னு எனக்கு மூச்சு சொன்னோன்னே அவரு இந்த நோயை பற்றி சொல்லிட்டாரு. அவரு சாதாரணமா இருக்காரு, நானும் பழக்கம். ஏன்னா ஐயா பார்த்துக்காரு அப்படின்னு அவ்வளவு ஒரு நம்பிக்கையோட அவருக்கு வயசை பற்றி ஒவ்வொரு நாளும் அந்த டெவலப்மெண்ட் சொல்லி ஒவ்வொரு குணமான பின்னாடி அவர் சொன்ன வார்த்தை எனக்கு தெய்வமே வந்து டாக்டர் சுப்பிரமணிய ஐயா தான் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு மேல ஒன்றும் வார்த்தை வருது. இன்னைக்கு பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, யாரெல்லாம் வணங்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதுல 80 வயசு, அதாவது 1000-1200 வந்து ஒரு பிரபலட்சமோ அவங்களை வணங்க வேண்டும். இன்னைக்கு எனக்கு அந்த கௌரவம் கிடைச்சது. வசந்த மாமாவை அவங்க டாக்டர் சுப்பிரமணியத்துடைய தம்பி செய்தியுமா, அவங்க 84 வயசு தம்பி செய்தியுமா அவங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு என்னுடைய நண்பர் மகேஷ். இன்னைக்கு நாம் எல்லாருமே ஒரு கோடி இருக்கிறது வாழ்க்கையை நம்ம வந்து இன்னைக்கு ஓட்டிட்டு இருக்கிறோம். கிராமப்புறத்துல ஒரு நேச்சர் இதெல்லாம் பார்த்தாச்சு. பட் இன்னைக்கு இந்த சென்னை மேல பெரிய மாநகரங்கள்ல வந்த முன்னாடி எதை பற்றியுமே யோசனை முடியாது. எப்பவுமே ஜெயிக்கிறோம், எப்ப படுக்கிறோம் அப்படிங்கிறது வாழ்க்கையே இயந்திரத்துல ஓடிட்டு இருக்கு. உண்மையிலேயே சொல்றேன், நாங்கெல்லாம் திருப்பூர்லேருந்து இங்க வந்தோம்னா ஒரு 2 நாள் 3 நாள் வேலை முடிச்சு போறது வந்து ஏதோ கடல் கீழே முடிச்சிருந்து வெளியே இருந்த மாதிரி இருக்கு. சென்னை விட்டு வெளியே போகும்போது அவ்வளவு ஒரு நகரத்துல இவ்வளவு ஒரு இயந்திரத்தனமா இருக்கக்கூடிய இந்த பொன்னியரசனை எனக்கு வந்துட்டு கூட அங்கே வந்து பொருள் சரிப்பிடிச்சு. அந்த அளவுக்கு பொன்னியரசன் இருக்கக்கூடிய ஊர்ல எப்படித்தான் இருக்குதுன்னு எனக்கு புரியல. அந்த அளவுக்கு இந்த ஊர் பொன்னியரசன் ஆயிருக்கு. இறைவன் வந்து நம்மளுக்கு எல்லாம் வாழ்றதுக்கு 5 குணத்தை கொடுத்துருக்காப்புல. இறைவன் எப்பவுமே நேரடியாக வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாரு, உதவி பண்ண மாட்டாரு. நம்மளுக்கு வேணுங்கிற அத்தனை விஷயத்தையுமே வந்து பஞ்சபூதமா நிலம், நீர், நெருப்பு, காற்று ஆகியத்தை கொடுத்துருக்காரு. அதை வச்சு நாம் எல்லாம் உழைச்சதுக்கு நான் வாய்ப்பு கொடுத்தத நாம் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இதை பொல்யூஷன் பண்ணிட்டோம். வளர்ச்சின்னு சொல்லி அந்த இயற்கையா இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் மாற்றி மண்ணு கெட்டுது, தண்ணி கெட்டுது, காற்று கெட்டுது. இப்போ பாட்டில் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல காற்றுமே கேரள குடிச்சு கொடுத்துருவோம். வெகு தூரத்தில் இல்லை. இதுதான் இன்னைக்கு நடைபெறும். இதெல்லாம் நம்ம வளர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இது வளர்ச்சி இல்லை, இதெல்லாம் நீக்கம். இன்னைக்கு நோய் வந்த பின்னாடி காப்பாற்றுறதுக்கு டாக்டர் ஐயா இருக்காங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நோய் வராமல் இருக்கிறதுக்கு வந்த பின்னாடி அதை சரியா மெயின்டைன் பண்றதுக்கு நமக்கு எல்லாம் ஒரு பெரிய விழிப்புணர்வு வேணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்துடைய நோக்கமே ஒவ்வொரு செய்தியை பார்க்கறவங்க நான் புரிஞ்சுட்டது என்ன அப்படின்னா, நோயால பாதிக்கப்பட்டவங்க, நோயிலிருந்து வெளியே வந்தவங்க எந்த இடத்துலையுமே தாழ்வு மனப்பான்மை இல்லாம சக மனிதர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு எல்லாரும் நாம அவங்களுக்கு ஒரு ஒத்துழைக்கணும். எந்த விதமான தீய பழக்கவழக்கம் இல்லாம நம்ம வாழ்க்கை முறை ஓட்டணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு 2.5 மணி நேரம் உட்கார்ந்து உடம்பு இருந்தா கூட அது 100 செலவு கொடுத்து சமர்ப்பிக்கிறாங்க.
அந்த அளவுக்கு உட்கார்ந்து கூட இன்னைக்கு உடம்பு பெறுதல் சொல்லக்கூடிய காலகட்டம் நாம் இருந்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம விவசாயம் மற்ற தொழில் பண்றவங்க உடலுக்கு நேரடியாக கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு அப்படி இல்லை. 2 விஷயம் ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல எப்பவுமே அசைச்சிட்டே இருக்கணும், பயிற்சி கொடுத்துட்டே இருக்கணும், மனசை அசையாத வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நடந்துருக்கிறது எல்லாமே உடம்பு அசையாத வச்சுட்டோம், மனசை உருவம் இல்லாம அச்சுட்டே இருக்கிறோம். இதுதான் இன்னைக்கு நடைமுறை நம்ம இருந்துட்டு இருக்கிறது எல்லாமே. இன்னைக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலையுமே நம்ம பொருளுக்கு பின்னாடி, அதாவது என்ன சொல்றது, மனிதர்களுக்கு ஒரு முக்கியத்துவம், மனித உயிருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க முடியாம அந்த பொருளுக்கு பின்னாடிதான் போயிட்டு இருக்கோம். குழந்தை பிறந்தோம்னு பொம்மை வாங்கி கொடுக்குறோம். அந்த பொம்மை உடனே அந்த குழந்தை எழுதுது. அந்த பொம்மை 200 பொம்மையா இருக்கு. அதுக்கடுத்து 2000 பொம்மை வாங்கி கொடுப்போம். அதுக்கடுத்து 20,000 சைக்கிள் வாங்கி கொடுப்போம். அதுக்கடுத்து 2 லட்சத்துக்கு கார் வாங்கி கொடுப்போம், பைக் வாங்கி கொடுப்போம். அதுக்கடுத்து 20 லட்சத்துக்கு 30 லட்சத்துக்கு கார் வாங்கி கொடுப்போம். ஆனா அந்த காருக்கு கொடுக்குற பராமரிப்பு, அந்த ஒர்க்ஷாப்பை பார்க்கறது, இதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், அந்த பொருள் கொடுக்குற முக்கியத்துவம் நம்ம உடம்பு கொடுக்கறது இல்லை. ஐயா சொன்னாங்க 40 வருஷம் ஒரு தடவை செக் பண்றது. எத்தனை இது பண்றது? இதெல்லாமே நடைமுறையில நாமளும் ஏற்படுத்துகிற சிக்கல். இன்னைக்கு ஐயா கடைசியில் சொன்னாங்க, கெட்ட பழக்கம், அதாவது புகை, மது, இந்த மாதிரி பழக்கம் இல்லாம இருக்கிற வரைக்கும் நல்லது அப்படின்னு. நம்முடைய வாழ்க்கையில இறைவனுக்கு பெரிய எக்ஸாம் வச்சிருக்காரு. இறைவன் இந்த பூமியில நம்ம பிறக்க வச்சுட்டு உலகத்தில் இருக்கிற இன்பத்தை அத்தனையும் முறை அமைக்கணும். எல்லா வாழ்க்கையும் திருவள்ளுவர்லேருந்து கம்பராமாயணம், மகாபாரதம் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லியிருக்குது. உலகத்துல இருந்து அத்தனை விஷயத்தையும் முறை அனுபவிக்கக்கூடாது, அத்தனை விஷயம் சொல்லி வச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி முறையை போட்டுக்கணும். ஆனா அந்த முறையை தவறி நாம செய்யக்கூடிய அத்தனை கெட்ட விஷயங்கள் பண்ணாலுமே அடுத்த விஷயம் நம்ம உடம்புக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆனா நல்ல விஷயம் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள ரிசல்ட் உடனே கிடைக்காது. அது 6 நாள் ஆகலாம், 6 மாசம் ஆகலாம், 6 வருடம் ஆகலாம், 6 தலைக்கட்டை ஆகலாம். அதுக்கு பின்னாடி அது ரிசல்ட் தெரியும். இறைவன் நல்ல விஷயத்துக்கு கொடுக்கக்கூடிய விலைகள் எப்ப கொடுப்பான்னு தெரியாதனால மக்களாக நாம எல்லாம் என்ன பண்றோம்னா வீட்டில் பூச்சியாட்ட கெட்டதை உடனே சோதனைக்குள்ள போய் இன்னைக்கு ஏகப்பட்ட மக்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு எடுத்துட்டு குடிபோதில் இன்னைக்கு டாஸ்மாக் காலையில் 6 மணிக்கு போட்டு இருக்குது. ஆனா பால் குடிச்சு கூட சைக்கிள் போய் பெரிய ஊரோட போட்டிருக்காங்க. இது இன்னைக்கு யதார்த்தமான நிலைமை. இன்னைக்கு நாங்கள் தென்னிதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தென்னை மக்களும் எடுக்கக்கூடிய ஃபுட் டிராப் லெட்டர் அப்படின்னு எடுத்திருக்கோம். மகாத்மா காந்தி 1938 நவந்தியாங்கிறது தாய்ப்பால் மிகரான சத்து 180 மில்லி கொக்கு கோலா போய்க்காம இருக்கக்கூடிய இறப்பு விலை அவ்வளவுதான். ஆனா அவ்வளவு ஆரோக்கியமான பணம் 5 வருஷம் நடத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கு அதுல நஷ்டம் தான் லாபம் இல்லை. ஏன்னா வாங்க கால் இல்லை, நல்ல விஷயத்தை வாங்க கால் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க குடிக்கிறாங்க. அதனால நான் உங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாருக்கும் டாக்டர் எடுத்து சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா இறைவன் ஏசி நாகராஜன் படத்துல மட்டும்தான் நேரத்தை கல்வி பார்த்தா அவனுக்கு என்ன வர வேண்டும் கொடுப்பாரு. ஏபி நாகராஜன் படத்துல மட்டும்தான். உண்மையா யதார்த்தம் என்ன அப்படின்னா இறைவன் நம்மளை படைச்சு நம்மளுக்கு உதவுறதுக்கு பெற்றோர்களுக்கு குழந்தைகள் மூலியமாக, குழந்தைகளுக்கு பெற்றோர் மூலியமாக, கணவனுக்கு மனைவி மூலியமாக, மனைவிக்கு கணவன் மூலியமாக, சகோதரத்துக்கு சகோதரன், சகோதரி சகோதரி மூலியமாக, முதலாளிக்கு தொழிலாளி மூலியமாக, தொழிலாளிக்கு முதலாளி மூலியமாக, நோயாளிக்கு டாக்டர் மூலியமாக இறைவன் அவதாரம் எடுத்து நமக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. அந்த தெய்வம் எல்லாமே முன்னாடி உட்கார்ந்துருக்கு, தேவைகள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் வச்சு இந்த சபை நடத்துறது, நரகம் நடத்துறது அப்படின்னா ஒவ்வொரு நிகழ்வும் நம்மளுக்கு இன்னைக்கு இறைவன் ஏற்படுத்திட்ட திட்டம். இன்னைக்கு வரைக்கும் நான் ஐயாவை பார்த்ததில்லை. இன்னைக்கு நேரடியாக பார்த்து அறிமுகமாச்சு. முருகா குரூப்போடு இருக்கு. ஏன்னா முருகா குரூப்லாம் அவ்வளோ சீக்கிரம் அவர் நிகழ்ச்சிகளை வரமாட்டாங்க. அவர் வரும்போது இந்த நிகழ்ச்சியோட வேல்யூ மெல்கன்னு தெரியுது எல்லாமே. நீங்க முருகா குரூப்பை பற்றி சொல்ல முடியும்னா அவங்களுடைய கம்பெனியுடைய வேல்யூ பற்றி அவங்க கம்பெனிக்கு மதிப்பிடுறதில்ல. அந்த சம்பாதித்த பிறகு எப்படி சேவை பண்றாங்க அதனால அந்த கம்பெனியுடைய மதிப்பை உயர்த்திருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனம் அந்த சொசைட்டிக்கு சேவை பண்றவங்க 4 அடிப்படையாக வளர்ந்துட்டு இருக்குது.
அதே மாதிரி தான் மருத்துவ சேவை கூட வந்து ஏதோ ஒரு வணிக நோக்கம் இல்லாம ஒரு நல்ல நோக்கத்துக்கு இந்த சமுதாயத்துக்கு அவருடைய கிட்டத்தட்ட 54 வருஷமா அந்த சேவை பண்ணிட்டு இருக்காரு ஐயா கேள்விப்பட்டேன். இன்னைக்கு 84 ஸ்டேஜ் பேசிட்டு போறாரு அப்படின்னா ஆண்டவன் எந்த அளவுக்கு அவருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தாரு. இன்னும் அந்த ஆண்டவன் அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து அவங்க இன்னைக்கு எத்தனை படிப்பு படிச்சு இருந்தாலுமே நாம இன்னைக்கு புதுசாக லண்டன் வெரி ஃபாரின் போய் படிச்சு அந்த டாக்டர்ஸ் இருந்தாலுமே அது புக்கில் படிக்கிற லாங்குவேஜ் தான். அந்த அனுபவம் ஐயாயிரத்தை நாங்கள் எல்லாம் கற்றுக்கணும். இன்னைக்கு அவங்களுக்கு வந்து 2 செல் சுந்தர் முத்துக்கு 2 பேருக்கு என்னுடைய கிளப் இருக்காங்க. டூடி கிளப் அப்படின்னா 2 டாக்டர் இருக்கணும். எனக்கு 2 டாக்டர், சுந்தருக்கு 2 டாக்டர், முத்துக்கு 2 டாக்டர் தான். இப்போ அந்த குரூப்ல 4 டாக்டர் வந்தாச்சு. 4 டாக்டர் பண்ணுது. ஐயாயிரத்தை எல்லா அனுபவத்தை கற்றுக்க சொல்லுங்க. இந்த உங்களுடைய அனுபவம் தொடர்ந்து இந்த சமுதாயத்துக்கு ஏன்னா இன்னைக்கு 6 கோடி 8 கோடி மக்கள் போயாச்சு. இன்னும் வருங்காலத்துல மக்கள் தொகை அதிகமாகிட்ட போது இன்னும் போலீஸ் அதிகமாக்க போது இல்லையா தமிழகத்துல வாய்ப்பே கிடையாது. அப்ப இந்த நோய் அதிகமாகிட்டே இருக்கு. இதுல எந்த வயசுல எப்ப வரும்னு தெரியாது, யாருக்கு எந்த காலத்துல வரும் தெரியாது, எதுவுமே புரியாத இருக்கிற காலத்துல ஒவ்வொருவரும் நம்ம ரோட்ல நடத்தணும்னா கூட எதுக்கான நடத்தா நம்மள பாதிப்படுறோம். அந்த மாதிரி நோய் எப்படி இது வரும் தெரியாது. எல்லாத்துக்கும் நம்ம ஒரு அவேர்னஸ் ஆகுது. இவங்கெல்லாம் அடுத்த தலைவரை காப்பாற்றுறதுக்கு அவங்களுடைய கேட்டையெல்லாம் ஒரு நல்லா படிக்க வச்சு இந்த நிறைய இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டணம் மட்டும் பத்தாது, அது நல்லா பராமரித்து மக்களுக்கு சேவைக்கூடிய நல்ல மருத்துவ தகுதியான மருத்துவ உருவாக்கணுங்க. அவங்களுடைய அனுபவத்தை இன்னும் பல பேருக்கு அவங்களுடைய அசிஸ்டன்ட்கள் நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாம் அவங்களுடைய அனுபவத்தை எடுத்துட்டு இதை ஒரு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேவையாக செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இந்த நோயை கட்டுப்படுத்தி மக்களுக்கு இந்த நோய் வராத இருக்கக்கூடிய அளவுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய சேவையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த பிஎஸ்சி மெடிக்கல் ட்ரஸ்ட் நிறுவனத்தில் உள்ள குடும்பத்தார் அனைவருக்கும், அதை சார்ந்த மருத்துவர் அனைவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் எல்லாமல்ல இறையர்களால் உடல்நலம், நீலாயும், நிறை செல்வம், உயர்ச்சிகள், ஞானம் பெற்று நீங்கள் அனைவரும் ஓங்கி வாழ இறையரோடு உருவம் என்று வாழ்த்து பெறுகிறேன். வாழ்க வளமுடன்.